ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். லாக்டவுனில் குட்டீஸ் வந்துட்டு அதிகமாக ஃபோன் பார்க்காம கொஞ்சம் பிஸியாக எங்கேஜாக இருக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஹோம்மேட் பெயிண்ட் பார்த்தோம். இப்போ அதோட லிஸ்ட்லேயே ஹோம்மேட் க்ளே எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்படி ஏதாவது ஃபன்னாக உங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் கார்ன்ஃப்ளவர், நம்ம வீட்டிலலாம் சோள மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 8 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட க்ளூ, நான் இன்றைக்கி ஃபெவிகால் எடுத்துருக்கேன். எந்த டைப் ஆஃப் க்ளூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஹோம்மேட் க்ளூ இருந்தாலும் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 8 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு க்ளூ ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதோட வினிகர், நம்ம சாப்பாட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வினிகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. வினிகர் வந்து ப்ரிசர்வேட்டிவாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இல்லை. இப்போ இதோட 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் இல்லை கோகோனட் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மிக்ஸோட அக்ரிலிக் கலர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேப்ரிக் கலர்ஸ், அதில் ஒயிட் கலர் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுங்கிறத நான் வீடியோவில் இடையில சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்லேருந்து மீடியமுக்கு வச்சுக்குவோம். ஒரு ஜஸ்ட் 2லேருந்து 3 நிமிஷம், மேக்ஸிமம் 3 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறுங்க. நம்ம க்ளூவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு சட்டுன்னு அடிப்பிடிச்சிக்கும். அதனால தான் சிம்லேருந்து மீடியமுக்கு, இல்லை சிம்மில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் கிளறிட்டே இருக்கணும், கைக்கு எடுக்காமல் அந்த 3 நிமிஷத்துக்கும் கிளறிட்டே இருங்க. இப்போது இந்த 3 நிமிஷம் ஆகிற டயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம க்ளூ ஆட் பண்ணியிருப்போம். அந்த ஈரப்பசையெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ட்ரை ஆகி பாருங்கள் தனியாக வந்துடுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரம் இல்லைன்னா நம்ம கிச்சன் டேபிளுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் டால்கம் பவுடர் அதில் போட்டுக்குங்க. இது அவ்வளோலாம் சூடாக இருக்காது. ஜஸ்ட் நம்ம சிம்லேயே தான் வச்சுருக்கோம். ஜஸ்ட் 3 நிமிஷம் தான் வச்சுருக்கோம். ஸோ இதை நல்லா அழுத்தி, நம்ம சப்பாத்தி மாவு எப்படி நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணுவோம், அந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி எடுங்க. பவுடர் வந்துட்டு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு செய்யுங்க. நல்லா உங்களோட ஹேண்ட்ஸ் ப்ரெஷர் தான் நல்லா கொடுத்து செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ளேயோட டெக்ஸ்டர் கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு கைகளில் செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த டேபிள்லேயே கூட வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து எடுங்க. கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம ஃபேப்ரிக் கலர்ஸ் இதில் யூஸ் பண்ணோம், ஒரு 1/2 ஸ்பூன். அது எதுக்கு அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளே வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது. நீங்கள் அதை ஆட் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா இது கலர் வந்துட்டு ரொம்ப பார்க்க டல்லாக இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒயிட் அப்பியரன்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் மற்ற கலரை ஆட் பண்ணி ஏதாவது ஷேப் செஞ்சதுக்கப்புறம் கலர் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அது நல்லா அந்த கலரை எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் அதை ஆட் பண்ணோம். அவ்வளோதான், நம்ம க்ளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ளேயை வந்துட்டு ஒரு பாலித்தீன் கவர் இல்லைன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். பாலித்தீன் கவரில் போட்டு இப்படி நல்லா ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இது கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். வினிகர் யூஸ் பண்ணாமலும் நீங்கள் செய்யலாம். வினிகர் யூஸ் பண்ணாமல் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க கூட. அது வந்துட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு வரும். இப்போது இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஷேப் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு இப்போ செய்கிறேன். பாருங்கள், நம்ம கடையில் வாங்கின க்ளே மாதிரியே இருக்குது. சப்போஸ் நீங்கள் வெளியே போய் வாங்க முடியல அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி டக்குன்னு, இது ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ப்ராசஸ் தான். இப்படி செஞ்சு கொடுத்துட்டா குழந்தைங்க ரொம்பவே குஷியாகிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போது இதோட ஃப்ளாரோட பெட்டல்ஸ் செய்கிறேன். அவ்வளோதான், நல்லா வந்திருக்கு. நீங்கள் கலர் ஆட் பண்ணுறது வந்துட்டு எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, ஷேப் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் கலர் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நீங்கள் கலரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அந்த டயத்தில் பார்க்குறப்போ நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். அதுக்கப்புறமா அது ஃபேடான மாதிரி ஆயிடும். ஸோ ஷேப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கலர் அப்ளை பண்ணுங்கள். நம்ம மாவு கொஞ்சமாக தான் எடுத்தோம். இதில் ஒரு ஃப்ளவர் செஞ்சது போக இவ்வளோ க்ளே மீதியும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.